எப்பொழுதுமே இவங்க நீதிமன்றத்தை மதிக்காத நீதி விரோதி திமுக அரசு. ஊழலற்ற உத்தமர்களா இவங்க எல்லாரும்? ஊழல் இருந்தால்தான் அது திமுகவுக்கு தகுதி. இவன் மிகப்பெரிய ஊழல்வாதி, பலே பலே ஒரு துறை கொடு, இது அதை விட பெரிய ஊழல்வாதி, பரவாயில்லை 2-3 துறைகள் கொடுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சர்க்கார் தான் இந்த சர்க்கார். நீங்க பாருங்க, செந்தில் பாலாஜிக்கு வழக்கு கைது அப்படின்னு வீடியோ எல்லாம் வெளியிட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாரு? சீண்டிப்பார், தட்டுப்பார் அப்படின்னு வடிவேல் பேசுறது வசனம் பேசினார்ல. இப்ப நெஞ்சுக்கு ஐயா நேரு மீது வழக்கு பதிவு சொல்லி கோர்ட்டு சொல்லிருச்சுல. இப்ப சீண்டிப்பார், டச் பண்ணிப்பார், அதை அறிக்கை விட்டாரா சார்? ஏன்னா எல்லா புகழும் முதல்வருக்கு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இது திராவிட மாடல் அரசு, இந்த திராவிட மாடல் திருமகன் ஸ்டாலினுடைய அரசுல தான் அப்படின்னு. இந்த ஸ்டாலின் அரசுல தான் ஊழல் நடந்திருக்கு. அப்ப இவர் குற்றவாளின்னு சொன்னா முதலமைச்சர் குற்றவாளி, துணை முதலமைச்சர் கூடிய தம்பி டிஷர்ட் உதயநிதி குற்றவாளி, புரியுதுங்களா? அப்ப குற்றவாளிகள், இந்த குற்றம் செய்தவர்கள் எல்லாம் இது குற்றவாளி அரசு தான் நான் பார்க்கிறேன். அது மாதிரி பெட்டியை வச்சு தீர்மானிக்க முடிய இது பெட்டி கூட்டணி, இது வெட்டி கூட்டணி, வீணான கூட்டணி. அவங்க மார்க்கெட் இல்லாத ஒரு கட்சிக்கு கூட அதிகமான மதிப்பீட்டை ஏற்படுத்தி மார்க்கெட்டில் கொஞ்சம் காசு பணம் எச்சா போகிறதுக்கு ஐயா எடப்பாடியார் வேலை செஞ்சுட்டாரோன்னு என் மனசு படுது. வடிவேல் அப்போ கருணாநிதி பக்கத்துக்கு குனிஞ்சு சிரிச்சாலும் இன்னைக்கு எப்படி நீங்கள் பேச போறீங்க? இந்த மானாக்கும் கேனாக்கும்லாம் அவங்க தான் உருவாக்குனாங்க தெரியுமா? என்ன சிரிக்கிறியா? மானாக்கும் கேனாக்கும் நீங்க ஒண்ணு நினைச்சுக்காத ஐயா. எங்க ஐயா வைகோ இருக்காருல்ல, நீ ஆம்பளை. இந்த டிஎம் செல்வ கணபதி தமிழ்நாட்டில் நடந்த கும்பாபிஷேகத்துல எந்த மொழியில் நடந்தது? அதுக்கு உன் திராவிட மாடல் நொப்பா உங்க அப்பா ஸ்டாலின் எப்படி அனுமதிச்சாரு? உங்க நைனா சேகர் பாபு எப்படி அனுமதிச்சாரு? சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழி, கிறந்த மொழி, நீ சொல்லக்கூடிய வாயில நுழையாத மொழி, அந்த மொழியில தானே நடந்துச்சு. அப்ப நீ வாயில என்ன வச்சிருந்த? பழைய அந்த சுடுகாட்டு கூரை ஊழல்ல இருந்த ஒரு பேர் வழி இந்து சமய நம்பிக்கைகளை, மொழியை, பிரார்த்தனை சொல்லக்கூடிய மந்திரங்களை கொச்சப்படுத்தி பேசலைன்னா உனக்கெல்லாம் என்ன நெஞ்செழுத்த இருக்கணும் உனக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக கே நேரு அவர்கள் மேலே இப்போ எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டும் சொல்லியாச்சு. ஆனால் இன்ன வரைக்குமே ஏன் காலதாமதம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ்? தமிழ்நாடு அரசு காவல்துறை எப்பொழுதுமே நீதிமன்றத்தை மதிக்காத ஒரு அரசு. இவங்களை நான் நீதி விரோதிகள்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா திருப்பரங்குன்றம் வழக்கு நம்ம தொடுத்த பொழுது நீதிமன்றமானது நீதிமன்ற தீர்ப்பு திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏத்து அப்படின்னு சொன்னது. அதை இந்த அரசாங்கம் மதிச்சதா? போலீஸ் மந்திரி யாரு போலீஸ் மந்திரி? ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அந்த செயல்முறைப்படுத்தல, நடைமுறைப்படுத்தல. இப்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இருக்கு. எப்பொழுதுமே இவங்க நீதிமன்றத்தை மதிக்காத நீதி விரோதி திமுக அரசு. அதன் அடிப்படையில இப்போ நம்ம அமைச்சர், திருச்சி மலைக்கோட்டை மாமன்னன் நெஞ்சுக்கரி நேருன்னு சொல்லுவாங்க அவரை. ஆமா, ரொம்ப பிரியமா சாப்பிடுவார் அந்த ஈரெல்லாம். அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப தமிழ்நாடு அரசுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை அவர். உங்களுக்கெல்லாம் வேலை போட்டு தரேன்னு சொல்லி கொஞ்சம் முன்பணம் வாங்கிட்டார். இது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் கரூர்கார் இருக்காரு பாருங்க. அவர் இந்த கண்டக்டர் இதுக்கெல்லாம் வேலை போட்டு தரேன்னு வாங்கினாரு. அப்புறம் கேட்ட உடனே கொடுத்துட்டேன்டார். வாங்கினார், கொடுத்துட்டேன், இதுக்கு போய் கேஸா அப்படின்னாங்க. இது செந்தில் பாலாஜி வழி சர்க்கார். இது திராவிட மாடல் சர்க்கார் என்பது செந்தில் பாலாஜி வழி சர்க்கார். இப்ப இந்த அமைச்சர் நேரு முன்பணம் வாங்கிட்டாரு. கிட்டத்தட்ட சுமார் 1000 கோடிக்கு மேலே இதுல ஊழல் நடந்திருக்கு. அந்த முன்பணம் வாங்கியதற்கான அந்த உரையாடல்கள் எல்லாமே அடையாள ஆவணங்கள்லாம் இருக்கு. இதை பத்தி நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி புகார் தெரிவிக்கிறாங்க. ஒரு புகார் தெரிவிச்சா சட்டமானது எல்லாருக்கும் சமமா தானே இருக்கணும். வழக்கு பதிவு செய்யணுமா இல்லையா? பதிவு செய்யலை. அப்புறம் நீதிமன்றத்தை நாடி இந்த மனுஷனோட ஊழல் பண்ணிட்டாருன்னு சொன்ன உடனே கோர்ட்டு சொல்லுது, நீங்களெல்லாம் மந்திரிகளா, உங்க சட்டத்தை என்ன மதிக்கிறீங்க, இப்படி ஊழல் பெருவெளிலாம் இருக்கிறீங்கன்னு சொல்லி முழுமையா சொல்லியிருக்கிறாங்க. அது முழுமையா உங்களுக்கு தெரியும். ஒரு நீதிமன்றம் உத்தரவிட்டு ஒரு மனிதனை அமைச்சரா இந்த அரசாங்கம் வச்சிருக்குன்னு சொன்னா கேவலமான சர்க்கார் இல்ல? கேவலமான சர்க்கார் இல்ல? ஏன்னா இப்ப நீங்க கங்கையில போய் புனிதத்தை தேடலாம், கூவத்துல போய் தேட முடியாது. திமுக சர்க்கார்ல போய் ஊழலற்ற ஒரு மனிதன் நீங்க பார்க்க முடியுமா?
ஊழலற்ற உத்தமர்களா இவங்க எல்லாரும்? ஊழல் இருந்தால்தான் அது திமுகவுக்கு தகுதி. இவன் மிகப்பெரிய ஊழல்வாதி, பலே ஒரு துறை கொடு, இது அதை விட பெரிய ஊழல்வாதி, பரவாயில்லை 2-3 துறைகள் கொடுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சர்க்கார் தான் இந்த சர்க்கார். இப்ப திமுக அரசினுடைய தலைவரா இருக்கிறார் பாருங்க, யாருங்க? நம்ம திராவிட மாடல் திருமகன் ஸ்டாலின். நீங்க பாருங்க, செந்தில் பாலாஜிக்கு வழக்கு கைது அப்படின்னு உடனே வீடியோ எல்லாம் வெளியிட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாரு முதலமைச்சர்? சீண்டிப்பார், தட்டுப்பார் அப்படின்னு வடிவேல் பேசும்போது வசனம் பேசினார்ல. இப்ப நெஞ்சுக்கு ஐயா நேரு மீது வழக்கு பதிய சொல்லி கோர்ட்டு சொல்லிருச்சுல. இப்ப சீண்டிப்பார், டச் பண்ணிப்பார், அதை அறிக்கை விட்டாரா சார்? இதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் அண்ணாமலை வந்து டிஆர் பாலுவை கோர்ட்ல ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கினாரு. ஏய் நீ 10 கப்பல் வச்சிருக்கியா? 10 கப்பல் எங்க? 2 கப்பல் தான் வச்சிருக்க சொன்னார்ல. டிஆர் பாலு மேல தனிப்பட்டு இப்படி எல்லாம் போடுறாங்களே, கோர்ட்ல வந்து என்னமோ நம்ம பழமொழியெல்லாம் விட்டு வாயை கொடுத்தனமோ அதெல்லாம் வேணாம். அது மாதிரி இருந்தாலும் மாட்டிக்கிட்டார். டிஆர் பாலுக்கு எதிராக இப்படி வழக்கு மன்றம் வந்தபோது சீண்டிப்பார், தொட்டுப்பார் அறிக்கை வரல. இப்ப நேருவை வழக்கு பதிய சொல்லி கோர்ட்டு சொல்லிருச்சு. இப்ப பாசக தான் காரணம் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறீங்களே. அப்ப என்னன்னா, என் கண் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், சில மந்திரிகளை எல்லாம் வந்து ஓரங்கட்டுறதுக்கு அரசாங்கமே சில உதவிகள் இப்படி செய்யுதோங்கிற சந்தேகம் இருக்கு. மேல கேச போடும். இப்ப எங்க திண்டுக்கல்ல மந்திரி ஒரு பெரிய மனுஷர் இருக்காரு, பெரியசாமின்னு, அவர் மேலே கேசஸ் எல்லாம் விழுந்துச்சு. இந்த மூத்த அமைச்சர்களை ஓரங்கட்ட போறாங்க நான் கட்சியில ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதன்படி இப்படி இருக்கலாம் நான் சந்தேகப்படுறேன். இது ஊழல் சர்க்கார், ஊழல்வாதிகள் நிறைந்த ஊழல்வாதிகளின் கூடாரமே திராவிட மாடல் சர்க்கார் இந்த அரசு. இப்ப நேரு மீது நடவடிக்கைன்னு சொன்னா, ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆசிரியரோ அல்லது ஒரு வாட்ச்மேனை தப்புன்ட்டா யாருக்கு பொறுப்பு வரும்? ஏன்னா எல்லா புகழும் முதல்வருக்கு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இது திராவிட மாடல் அரசு, இந்த திராவிட மாடல் திருமகன் ஸ்டாலினுடைய அரசுல தான் அப்படின்னு. இந்த ஸ்டாலின் அரசுல தான் ஊழல் நடந்திருக்கு. அப்ப இவர் குற்றவாளின்னு சொன்னா முதலமைச்சர் குற்றவாளி, துணை முதலமைச்சர் கூடிய தம்பி டிஷர்ட் உதயநிதி குற்றவாளி, புரியுதுங்களா? அப்ப குற்றவாளிகள், இந்த குற்றம் செய்தவர்கள் எல்லாம் இது குற்றவாளி அரசு தான் நான் பார்க்கிறேன். ஆமா, அரசாங்கம் அவங்களெல்லாம் சட்டத்தின்படி வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் போடணும். எலெக்ஷன்லாம் வருது, இன்னும் எத்தனை பேர் உள்ள போக போறாங்களோ தெரியல, பாப்போம் என்ன நடக்குது. ஆனா ஒவ்வொரு குற்றத்துக்கும் நீதிமன்றமே தலையிட்டு சொல்லணுங்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம்ங்க. நீங்க உங்களுடைய சட்டத்தின்படியான வேலையை இந்த அரசு செஞ்சிருந்தா ஏன் ஒரு மனிதன் போய் கோர்ட்டை நாட வேண்டிய சூழல் இருக்கு? ஏன் சார் இப்படி கோர்ட்டை வந்து நாடி இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வாங்குறது, இதை நீங்க முதல்லயே பண்ணிருக்கலாம், இல்ல எலெக்ஷன் முடிஞ்சு பண்ணலாம். அது எப்படி கரெக்டா எலெக்ஷன் டைம்லயே அவர் கைது செய்யப்படணும், கரெக்டா திமுக மேல தப்பான எண்ணத்தை காட்டணும்? பிரசிடென்சி யார் நீங்க கேள்வி கேட்க முடியும்? கோர்ட்டுடைய நடைமுறை. ஒருத்தர் வழக்கு போடுறாரு, அவங்களே நான் கேட்கிறேன், அவங்களே வழக்கு போட்டுருக்கலாமே, அரசு ஏன் போடல? நீங்க உங்க வேலையை செஞ்சிருந்தா நாங்க ஏன் கோர்ட்டுக்கு போறோம்? கோர்ட்டுக்கு போன ஒரு மனிதன், அது நீங்களும் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகலாம், யார் வேணாலும் கோர்ட்டுக்கு போகலாம்ல. அப்ப நீங்க உங்க கடமையை செய்ய தயங்குகிற பொழுது, காலம் தாழ்த்துகிற பொழுது, அவர் நினைச்சிருக்கிறார் கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றம் நாடணும்னு நினைச்சிருக்கிறார். எலெக்ஷனோ ரத்தில் அப்படின்னா எலெக்ஷன் நேரத்துக்கு முன்னாடி வழக்கு போட்டுருக்கலாம்ல, கைது பண்ணி ஜெயிலில் உடனே கேட்டுக்கலாம். யாரு கேட்க போறவங்கள? ஒருத்தர் கூட ஆதரிக்க மாட்டாங்க. இவங்க திமுக அரசு. ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இந்த மந்திரி சபையில 10 பேருக்கு மேல பழைய ஏடிஎம்கே மந்திரிகள் தான் இருக்காங்க. ஆச்சுங்களா? நல்லா துறையில் இருக்கணும், சிறப்பாக செயல்படணும், அவங்களுக்கு தேவையான அந்த பங்கெல்லாம் கொடுத்துட்டு ஏதோ சொல்றாங்க. நீ மாசம் ஆச்சுன்னா வரவு செலவெல்லாம் சரியா வந்துருச்சுன்னா வீடு ஓகே, கவர்மெண்ட் ஓகே, குடும்பம் ஓகே. ஆனா ஜெயிலுக்கு போறது யாரு? தண்டனை அனுபவிக்கிறது யாரு? எவன் செத்தான்னு மாலை காசு, மாப்பிள்ளை செத்த எனக்குன்னு மாலை காசை எனக்கு கொடுங்கிற கதை தான். எவன்லாம் அடிச்சுக்க கொடுத்துக்க, ஆனா ஜெயிலுக்கு நீ போய்க்கு நாங்க ஜாலியா இருப்போம். ரொம்ப டெக்னிக்கான ஆளுங்க சார். ரொம்ப டெக்னிக்கான ஆளு சார். பட் இருந்தாலுமே அடுத்தது திமுக தான் வெற்றி பெற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கே சார். இப்ப ரீசெண்டா என்ன மாசம்? இப்ப என்ன சார்? பிப்ரவரி 31 வருமோ? வராது சார். அது மாதிரி தான். இப்படிதான் சார் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் சொல்றீங்க, ஆனா அவங்க தானே ஜெயிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி இப்ப தேமுதிக கூட இப்ப வந்து இணைஞ்சிருக்காங்க திமுகல. இப்ப நீங்க இவ்வளவு சப்போர்ட்டா பேசுறதுனால நீங்க எதுவும் ஊபிஸ் ஆயிட்டீங்களான்னு தெரியல. ஏன்ட்ட கருத்து கேக்குறீங்க. பிப்ரவரி 31 வந்தாலும் வரும், இந்த 200 அரசு வராது. இவனுக்கு ஊழல் அரசை மீண்டு வரும்னு அப்ப மக்களை பூரா ஊழல்வாதி ஆக்குறீங்களா? தெரியாம கேட்கிறேன். 1000 கோடி அடிச்சது 10வது அண்ணன் நேரு, இன்னொரு 5000 கோடி 10,000 கோடி அடிங்கன்னு சொல்றீங்களா? நீங்க தாங்க கேட்டீங்க ஊழல் செஞ்சிருச்சுன்னு. இந்த ஊழல் அரசுக்கு எப்படிங்க மக்கள் வாக்களிப்பான்? மக்கள் தெளிவா இருக்காங்க சார், ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கு. பிப்ரவரி 31 வந்தாலும் வரும். திமுக அரசு திரும்ப வராது. திரும்ப வந்தது சரித்திரமே கிடையாது. ஒரு அரசு திரும்ப 5 ஆண்டுகள் இருந்து இன்னொரு அரசு 5 ஆண்டை பூர்த்தி பண்ணி இருக்குன்னு திமுக ஏதாவது வரலாறு இருந்தா சொல்லுங்க. வரலாறு இருக்கான்னு எனக்கு தெரியல.
விஷயம் நீங்க தெரிஞ்சவங்க. அந்த என்னமோ சரவண ஒரு ஆள் கக்கம் கக்கம் லூசு மாதிரி சிரிப்பானே, அந்த சரவண மெல்டிங் பாயிண்ட், அது சில லூசுகளாம் வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கூட கேட்டு சொல்லுங்க நீங்க. ஆமா. பட் இருந்தாலுமே அதான் சார், தேமுதிகன்ற ஒரு கட்சியெல்லாம் வந்து கூட்டணி வைக்கும்போது மிகப்பெரிய ஒரு வலிமையான கூட்டணியில சார் அங்க மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஓட்டப்பானைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓட்டப்பானை. என்ன ஓட்டப்பானை என்ன? ஓட்ட நீங்க பானையில ஓட்ட. நீங்க கடல் தண்ணி முழுக்க கொண்டு கொட்டினாலும் அந்த பானையில தண்ணி நிற்காது. அது மாதிரி இந்த தேமுதிகங்கிற கட்சி வந்து, நான் நேற்று ஒரு நேர்காணல் சொன்னேன், அது பெட்டி கூட்டணி அப்படின்னு. என்ன கூட்டணி? பெட்டி கூட்டணி. தப்பா நினச்சிக்காதீங்க. நீங்க பெட்டின்னு சொன்ன சூட்கேஸு, காசு, பணம், கோடி, பேரம் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா அவர் மௌனே சொல்லிருக்காரு, இது பேரம்னு யாரா சொன்னது? எப்படி எங்களை சொல்லலாம் நீங்க பேரம் வைக்கிறேன்னு சொல்லி? நான் அப்படியெல்லாம் சொல்லலை. அந்த அம்மா சொல்லிருக்காங்க, நாங்கள் தொண்டர்கள்கிட்ட மாவட்ட நிர்வாகிகிட்டலாம் பெட்டி வச்சு என்ன வச்சு பெட்டி வச்சு கருத்து கட்டோம். அந்த கருத்து கட்டின அடிப்படையில் பெட்டியில் அதிகமான கவனம் இருந்ததுனால, கருத்துக்கள் இருந்ததுனால அந்த பெட்டியை வச்சு நாங்கள் தீர்மானிச்சிட்டோம்ட்டாங்க. புரியுங்களா? ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணேன்னு ஒரு பழைய பாட்டு. கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே, பண பெட்டியின் மேல் கண்வையடா தாண்டவ கோணே, முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோணே, பணம் முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோணேன்னு பழைய பாட்டு உண்டு. அது மாதிரி பெட்டியை வச்சு தீர்மானத்துக்கு முன்னாடியே இது பெட்டி கூட்டணி, இது வெட்டி கூட்டணி, வீணான கூட்டணி. அவங்க மார்க்கெட் இல்லாத ஒரு கட்சிக்கு கூட அதிகமான மதிப்பீட்டை ஏற்படுத்தி மார்க்கெட்டில் கொஞ்சம் காசு பணம் எச்சா போகிறதுக்கு ஐயா எடப்பாடியார் வேலை செஞ்சுட்டாரோன்னு என் மனசு படுது. ஆமாம். அதனால இந்த தேமுதிக கூட்டணி என்பது பெரிய மாற்றத்தை எல்லாம் கொடுக்கும்னு நான் நம்பலை. ஏன்னா திரு விஜயகாந்த் சாருடைய ஆன்மா வந்து சில பேர் சொல்கிறாங்க மன்னிக்காத, நான் அந்த விஷயத்துக்கெல்லாம் போகலை. இப்போ நாளைக்கு ஐயா முதலமைச்சர், அவங்க ஆர்வி சகோதரி அம்மா பிரேமலதா அம்மா, அவங்கெல்லாம் போய் மேடையில் இருக்கும்போது நம்ம தந்தானத்தானேன்னு பாடினார்ல, யாரு? வைகை புயல் வடிவேலு வண்ணா மாமன்னான்னு பாடினாங்க இல்லை? அந்த வடிவேலை கூப்பிட்டு வந்துட்டு இந்த தேர்தலில் பிரேமலதா வச்சுக்கிட்டு, நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினை வச்சுக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை கூப்பிடுவாங்களா? கூப்பிட்டு என்ன பேசுவாங்க? அந்த கட்சியை ரெண்டாக்குனாங்களா சார்? திமுக ரெண்டாக்குச்சா இல்லையா? சந்திரகுமார்னு ஒருத்தர், SR பார்த்திபன் உள்ளிட்ட பல பேரை தேமுதிகவில் முக்கிய ஆளுமைகளாக இருந்தவர்களை கட்சியை உடைத்தது யாரு? கருணாநிதி. கட்சி அலுவலகத்தை உடைத்தது யாரு? TR பாலு மந்திரி. உண்மையா இல்லையா? அன்னைக்கு 2 தூணு காணாம போனதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்புறம் ஒருத்தன் அவன் முதலமைச்சர் ஆயிடுவானான்னு வடிவேலை வச்சு கேவலமா பேசுனது யாரு? திமுக. நீங்க எப்படி அதெல்லாம் நீங்க விட்டுட்டு பேசுறீங்க? அதுல எங்க அம்மா உங்க பிரேமலதா வேற கேப்டன் ஆன்மா, அவர் எப்பவோ கூட்டு சார் நினைச்சார். ஏங்க இதெல்லாம் அநியாயமா இல்லை? நேற்று நீங்க அவங்க ஒரு போட்டோ போட்டுதாங்க பாருங்களேன், அதுல யாருமே தமிழர்கள் கிடையாது. எல்லாம் தமிழ் மொழி பேசுவாங்க, ஆனால் தமிழர்கள் இல்லை. ஐயா இவர் எத்திராஜ், வரதராஜுலு, ஏவா வேலு, அப்புறம் சேகர் பாபு, KN நேரு, பிரேமலதா அம்மா, கனிமொழி அம்மா, ஸ்டாலின் ஐயா, உதயநிதி ஐயா, அப்புறம் யாரெல்லாம் இருந்தாங்க, இவர்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு கணக்கில் வரும். அது ஒரு கணக்கில் வரும். ஆமாம். பட் இருந்தாலுமே அந்த 0.4% அவங்களுக்கு வந்து ஓட்டு சதவீதம் இருக்குன்னு சொல்றாங்க சார். சார் அவங்க ஒரு குடும்ப கூட்டணி தான் சார். ஒரு நண்பர் தம்பி சொல்லிச்சு, அழகா சொல்லிச்சு சார். இப்போ கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி குடும்பம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சேர்ந்துருக்காங்கல்ல மக்கள் நலனுக்காக. எம்ஜிஆர் சொன்ன மாதிரி மக்கள் நலன் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றையே மனதில் கொள்ளுவார். புரியுதா? அந்த மக்கள் நலனை என்ன சுதீஷ், அப்புறம் தம்பி பிரபாகர எதுவும் சொல்றாங்க அந்த தம்பிய மக்கள். அதனால இந்த திமுக என்கின்ற கோபாலபுர குடும்பத்தோடு இந்த கோயம்பேடு குடும்பம் ஒன்று சேர்ந்திருக்கு. பட் இவங்கெல்லாம் வந்து அதிமுகவோட கூட்டணி இருக்கும்போது இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரலையே சார். திமுக போகும்போது இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வராது. விமர்சனம் இல்லை, நீங்க கூட்டணி என்பது, கொள்கை என்பது, நீங்க வந்து தேர்தலுக்கு நேரம் நீங்க மாறுபடலாம், மாறி போகலாம், அது உங்க உரிமை தான், மறுக்கல. ஆனால் அதே விமர்சனங்கள் என்ன சொன்னாங்க எங்க அம்மா பிரேமலதா அம்மா, துளசி வாசம் மாறினாலும் மாறும், தவசி வார்த்தை மாறாது சொன்னது யாரு? உங்க தானே. இப்ப நீங்க அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்டீங்களா? ஸ்டாலின் அரசாங்கத்தை எவ்வளவு கேவலம் பேசுறாங்க, கருணாநிதி அரசாங்கத்தை அவரை பத்தி எவ்வளவு கேவலம் பேசுறாங்க. விஜயகாந்த் இருந்தா 10 முறை தூன்னு துப்பிருப்பாரு இல்லையா? அவரே பல சினிமாக்கள் சொல்லிருக்காரு. என்னடா நீங்க ஒரு தேர்தல் அவங்க கட்சியோட கூட்டணிக்கிறீங்க, மறு தேர்தல் இந்த கட்சியோட கூட்டணி சொல்லிருக்கீங்க. விஜயகாந்துடைய வசனங்களே அவங்களுக்கு பதிலா இருக்கும். மனசாட்சின்னு ஒன்று இருந்தா இவங்க கூட்டணி சேர்ந்தது தவறு. ஆனால் ஏதோ
அவங்களுடைய ஆதாயத்திற்காக அவங்க சேர்ந்திருக்கிறாங்க. தொண்டர்களே உள்ளுக்குள்ள இதை ஏத்துக்கல. பட் தீர்மானிக்கட்டும், தேர்தல் வரட்டும். ஏன் சார் ஒருவேளை அதிமுக வந்து சரியா பேரம் பேசி அவங்களுக்கு உண்டான சீட்டை கொடுக்காம போயிட்டாங்களா என்ன? எனக்கு தெரியல, பேச்சுவார்த்தையில ஒத்து வந்திருக்காது. ஆமாம், நீங்க சொன்ன வார்த்தையை நான் சொல்லலை, பேரம்னு நான் இந்த இடத்துல சொல்லலை, புரியுதா? அவங்க பேச்சுவார்த்தையில உங்க கூட கிடைச்சிருக்கோம். டிமாண்டு இப்போ இந்த பொருள் இருக்கு, 10 ரூபா தரேன் அப்படின்னா, பழையப்பா அவன் 15 ரூபா வாங்குறேன்னு சொல்லியிருக்கான், சரி இப்போ அவன் 15 ரூபா கட்டானா, சரி நான் ஒரு 13 ரூபா தர்றேன் இந்தா வச்சுக்க அப்படின்னு பேசுவோம்ல, அது மாதிரி கூட அவங்க பேசியிருக்கலாம். டீல் டீல் அதான் பெட்டி கூட்டணிட்டானே. ஆமா, பெட்டினா கருத்து கட்பு பெட்டி, நீங்க ஒன்றும் இதாக அனுப்பிச்சுக்காதீங்க. காந்தி சிரிச்சிருப்பாரு, கூட்டணி மறந்துருக்கோம். சார் அதே மாதிரி நம்ம திருமாவளவனோட நம்ம நேற்றுக்கு ஸ்டேஜில் பார்க்க முடியுது. அதாவது திருமாவளவன் ஏதாவது பேச வராரோ செய்ய வரமோ உடனே அவங்க கட்சிக்காரங்களாம் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு திருமாவளவன் கடுப்பில் இறங்கி ஓடுற அளவுக்குலாம் பண்ணுறாங்களே, இதனால சார் அப்படி? அது சிறுத்தை குட்டியை மனிதர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சிறுத்தை குட்டி அது அப்படித்தான் இருக்கும். சிறுத்தை குட்டியெல்லாம் நீங்கள் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. ஆமாம், பாவங்க அண்ணன் நல்லா இருக்கணும். ஏன் சார்? எங்கள் அண்ணன் அவருங்க, திரும்ப அண்ணன் எங்கள் அண்ணன், அவர் நல்லா இருக்கட்டும். ஆனால் அவர் வந்து திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து இப்போ திரும்பவும் நேற்று வாயை திறந்திருக்கிறார். மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை ஆட்சி அதிகாரத்திற்கு நாம் அனுமதித்தால் நம்ம இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு பயம் வந்துருச்சு. திருப்பரங்குன்ற விஷயம் பல விஷயங்களை அவருக்கு பயத்தை உருவாக்கி இருக்கு. நிச்சயமாக அவர் வந்து இந்து ஒற்றுமையை வந்து அவர் உணர்றாரு. அதனுடைய வெளிப்பாடாக பல இடங்கள்ல பேச்சுக்கள் எல்லாம் பேசுறாரு. ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கு. பாவம், நான் தேர்தல் வரைக்கும் ஃப்ரீயாக விடுங்க, அவர் மைண்டு டென்ஷனில் இருப்பார். இப்போ எந்த சின்னத்தில் நிற்கிறது, யாரு கூட நிற்கிறது, திடீர்னு ராமதாஸ் ஐயா வந்துட்டாருன்னு நம்ம என்ன பேசுறது அப்படி. ஏங்க இதே திருமாவளவன் பாருங்க, கேப்டன் விஜயகாந்தை விமர்சிச்சது குலுங்கி குலுங்கி சிரிச்ச ஆளுங்க. அவன் சொன்னா வடிவலு, ஏண்டா கடல்ல தண்ணி கப்பலை ஓட்டுறவன் தான்டா கேப்டன், எப்பவுமே தண்ணியில மிதக்கிறவன் கேப்டன் கேட்டார். யாரு? வடிவேலு. அப்ப கருணாநிதி பக்கத்துல குலுங்கி குலுங்கி சிரிச்சாள். இன்னைக்கு எப்படி நீங்க பேச போறீங்க? இந்த மானாக்கு கேனாக்குன்னா அவங்க தான் உருவாக்குனாங்க தெரியுமா? என்ன சிரிக்கிறியா? மானாக்கு கேனாக்குன்னு நீங்க ஒண்ணு நினைச்சுக்காத. ஐயா எங்க ஐயா வைகோ இருக்காருல்ல, போன தேர்தல் என்ன பண்ணாரு? மக்கள் நல கூட்டணி, இது இட்ஸ் கால்டு மானாக்கு. ஆமா, அப்புறம் கேனாக்குன்னு ஒன்று உருவாக்குனாரு. அதுக்கு முன்னாடி அது கேப்டன் நல கூட்டணி. அந்த கேனாக்குவை தான் மானாக்குன்னு மாத்தினாரு. யாரு மாத்தின? மாமனிதன் வைகோ. இன்னைக்கு மானாக்கும் சரி கேனாக்கும் சரி எங்க இருக்கு? திராவிட மாடல் அறிவாலய வாசல்ல அடகு போயிடுச்சு. ஆமா, எல்லாம் மானாக்கு கேனாக்கு இந்த கூட்டணி, பழைய கூட்டணி. இவங்க ஒன்னாவே போவாங்க, பார்த்துருக்கீங்களா? வாக்கிங் ஒன்னா போவாங்க, 4 பேரும் செல்ஃபி எடுப்பாங்க. யாருங்க? அண்ணன் முத்தரசன், வைகோ, திருமாவளவன், பார்த்துருக்கீங்களா இல்லையா? விஜயகாந்த். அதனால மானாக்கு கேனாக்கு கூட்டணி இப்போ வந்து மடைமாறி அறிவாலய வாசல்ல ஐக்கியமாயிருக்கு. அதே மாதிரி இப்போ ரொம்ப நாளாக வந்து சேகர் பாபு ஏதோ லைம் லைட்லேயே இருப்பார். இப்போ ஏன் திடீர்னு ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார்? எலெக்ஷன் டைம் வரதுனால கொஞ்சம் அமைதி காத்துக்கணும், ஏதாவது பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னா? சேகர் பாபு அவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சர். அவர் சேகர் பாபு, செயல் பாபு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் பிரச்சனை ஏதோ 2500 கோடி 3000 கோடின்னு சொல்கிறாங்க. அது முறை தவறி கட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது போன அரசாங்கத்தில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் கோவில் இடத்துலலாம் கட்டுமானங்கள் நடந்திருக்கு. சேகர் பாபு வந்து அந்த துறையில் இந்த ஆட்சி நிறையிறதுக்குள்ள நிறைய கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி கார்பரேட் கம்பெனி மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இது நடத்த கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு, அது பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க. இத்தனை 4000 கோயிலுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணிட்டோங்கிறாங்க. இது சம்மந்தம் ஒரு வெள்ளை அறிக்கை கூட அவங்க வெளியிட கிடையாது. 4000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம். நீங்கள் பாருங்க, தென்காசி கோயிலில் ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. அந்த கல்வெட்டை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே செகண்ட் பாருங்க, இந்த அந்த கல்வெட்டை உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு போன ஒரு 2 மாதம் முன்னாடி. எப்போ நடந்துச்சு? 7/4 நடந்துச்சு. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு அவர்களின் வழிகாட்டுதல் படி புனராவர்த்தன ராஜபந்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம்னு போட்டிருக்கான். கீழே அன்புமணின்னு ஒரு ஜேசி இணை ஆணையர், அப்புறம் G செல்வின்னு துணை ஆணையர், அப்புறம் பொன்னின்னு ஒரு ஆய்வர். இந்த அம்மா அந்த பொன்னி வந்து என்ன பண்ணுன்னா செயல் அலுவலர். அந்த கோயிலில் தேவாரம் பாடுனா வரி கட்டுங்க, குத்துவழக்கு பூசை நடத்தினா காசு 10 ரூபா கட்டணுங்க இந்த அம்மா. அப்புறம் சரவணகுமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர், பாலகிருஷ்ணன் அரங்காவல குழு தலைவர் உள்ளிட்ட ஆட்கள் இந்த படம் போட்டிருக்காங்க. ஒத்த காசு இதில் இருக்கிறவங்க கொடுத்துருக்க மாட்டான். 10 ரூபா காசு இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்துருப்பானான்னு கிடையாது. கும்பாபிஷேகத்துக்கு தம்பி மாதிரி ஆட்கள் வந்து உபயதாரரை கொடுத்துருப்பிய. நீங்கள் ஒரு 50 லட்சம் 1 கோடின்னு கொடுத்துருப்பிய. உங்கள் பேரெல்லாம் நாங்கள் போட மாட்டோம். சேகர் பாபு இது என்ன வர? ஏண்டா மண்ணாண்ட மாமன்னு கோயிலை கட்டின அந்த சோழ சக்கரவர்த்திகள், பாண்டிய மன்னர்கள், எனக்கு எத்தனையோ ஆட்கள் வந்து எவனாவது பேர் குறிச்சிருக்கானா?
இந்த கல்வெட்டுகளை வச்சு இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுது, இது நியாயமானு கேட்கு. இது கல்வெட்டு. அந்த பராக்கிரம பாண்டியன் கோயில் அது, அவன் கட்டின கோயில். நீ எது கல்வெட்டு வைக்கிற? இந்த இந்து சமய அறநிலையத்துறை என்ன பங்களிப்பு கொடுத்துருச்சு? இது முழுக்கங்க இந்து சமய அறநிலையத்துறை இப்படி எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை, கல்வெட்டு வைக்கிற வேலை நடக்குது. ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். நாமக்கல் மாவட்டத்தில் குமரமங்கலம்னு ஒரு ஊர், அருள்மிகு பொங்காளியம்மன் திருக்கோயில். சுமார் 300-400 ஆண்டுகளுக்கு பழமையானது. மத்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா வந்து அந்த கோவில் வந்து கட்டுமானம் சரியா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, வலிமையா இருக்கு, இடிக்கக்கூடாதுன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. அந்த கோவிலை நாங்கள் இடிச்சு அகற்றி டெமாலிஷ் பண்ணி புது கோயில் கட்டுவோம்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய கமிஷனர், ஹெச்ஆர்என்சி கமிஷனர் திரு அவர் PN ஸ்ரீதர் IAS உத்தரவு போடுறாரு. சட்டத்திலே கிடையாதுங்க. ஒரு கோயிலை வந்து நீங்க பாதுகாக்கணும், பராமரிக்கணும், கும்பாபிஷேகம் பண்ணணும். நீங்க ஒட்டுமொத்தமா அடையாளத்தை அழிச்சிடக்கூடாது. ஆனா அவங்க முயற்சிச்சாங்க. நான் கடந்த திங்கட்கிழமை மண்டே பெட்டிஷன் நாமக்கல் கலெக்டர் கொடுத்தோம். நேற்று நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா, 22ஆம் தேதி நாளைக்கு இவங்க வந்து பாலாலயம் பண்ணி கோயில் இடிக்குன்னு பிளான் பண்ணும்போது நேற்று நீதிமன்றம் தடை கொடுத்துருக்கு, இடைக்கால தடை. ஐயா திரு பரத சக்கரவர்த்தி அவங்க நீதியரசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திங்கட்கிழமை வரைக்கும் இது எந்தமான கட்டுமானத்தை உடைக்கிறவளை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி தடை கொடுத்துருக்கிறாங்க. இவங்க திருப்பணிங்கிற பெயர்ல பழமையான பிராதான சிறப்புமிக்க கோயிலை வந்து உடைக்கக்கூடிய வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பலாயிரக்கணக்காக நாங்கள் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. பலாயிரக்கணக்கான கோவில்களை வந்து இவங்க அடையாளத்தை அழிச்சு அக்கிரமங்கள் நிகழ்த்தி சட்டவிரோதமாக பண்ணியிருக்கிறாங்கிற விஷயத்தை நாங்கள் ஆவணப்படுத்துறோம். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய சேகர் பாபு இதை வந்து செய்கிறது நியாயமானு கேட்டால் அவரை ரீச் பண்ண கூட முடியல. ஏன்னா அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவு, நீங்கள் 3ஆம் தேதிக்குள்ள ஸ்டே வாங்கலாம் இடிப்போங்கிறான். இந்த வெங்காயங்கள் தான் திருப்பரங்குன்றம் கோயிலில் தீபம் ஏற்றுங்கயான்னா நாங்கள் அப்பீல் போவோம். சொல்றது நீ தானே. அப்போ நீ ஏன் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை மதிக்காத பொழுது நாங்கள் ஏன் ஹெச்ஆர்என்சியுடைய தீர்மானத்தை நாங்கள் மதிக்கணும்? உயர் நீதிமன்ற தீர்ப்பை திருப்பரங்குன்ற விஷயத்தில் இந்த அரசாங்கம் மதிச்சதா? ஹெச்ஆர்என்சி மதிச்சதா? அப்படி இருக்கிறப்ப ஒரு கமிஷனருடைய உத்தரவு நான் ஏன் மதிக்கணும்? கேள்விதானே. நீங்க தானே எங்களுக்கு வழிகாட்டிருக்கீங்க. அரசு உத்தரவுகளை, சட்டத்தினுடைய வடிவத்தை நீங்க மதிக்கக்கூடாதுன்னு சொன்னது யாரு? ஹெச்ஆர்என்சி. ஆனாலும் கூட நாங்கள் தடையை வாங்கியிருக்கிறோம். நீதிமன்றத்தின்படி, சட்டத்தின்படி நாங்கள் வாங்கியிருக்கோம். அதற்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வழக்கு 300 ஆண்டுகள் சம்பந்தப்பட்ட கோவில் என்பதனால அந்த கல்கட்டுகளை உடைக்கக்கூடாது. திருப்பணி செய்கிறது அங்கே ஒரு சமூகங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். கோவிலை காப்பாற்றணுங்கிற விஷயத்துல பொன்காளி அம்மனுக்கு வெற்றி கிடைச்சுங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேங்க. சார் அதே மாதிரி கடைசியாக ஒன்று சார், இப்போ திமுக வராதுன்னு அடிச்சு சொல்றீங்க. இருந்தாலுமே இப்போ திடீர்னு ஒரு 5000 ரூபா கொடுத்து எல்லா இடத்துலையுமே வந்து மிகப்பெரிய ஒரு இடி இறக்கியிருக்காரு சார் ஸ்டாலின் அவர்கள். இடி அவர் தலையிலிருந்து இடி விழுந்திருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? ஏங்க நீங்க வந்து இப்ப 2000 ரூபாய் ஆயிடுச்சு. கோடை காலத்துக்கெல்லாம் கவலைப்படக்கூடிய எங்க திராவிட மாடல் முதலமைச்சர் 4 வருஷம் கோடை வந்துச்சு, 2000 விட்டீங்களா? அவ்வளவு நல்லவங்களா நீங்க? இப்ப நான் ஒரு வலைவெளியில பார்த்தேன். ஒரு வீட்டில் திருட கொள்ளையடிக்க போவான். அந்த வீட்டு வாசலில் ஒரு நாய் இருக்கும். அவன் கொள்ளையடிச்சுட்டு வந்துடுவான், நாயும் சத்தம் போடாது. திரும்ப அடுத்த வாட்டி இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அதே வீட்டுக்குள்ளே குதிச்சு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவான், ஒரு 2 பிஸ்கட்டை போடுவான். பிஸ்கட்டை போட்டோன்னு நாய் குலைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பக்கத்து நாய் கேட்டிருக்கு, என்ன போன வாட்டி வந்தபோது கம்முன்னு இருந்தால் இந்த வாட்டி குலைக்க ஆரம்பிக்கிறேன். போன வாட்டி அவன் எதாவது அடித்தான், கொள்ளையடிச்சா போயிட்டான். இப்போ அட்வான்ஸாக பெரிய கொள்ளை அடிக்க போகிறான். அதனால தான் நம்ம வாயை கட்டுறதுக்கு பிஸ்கட் போடுறான். அதனால தான் நான் குலைச்சி அலர்ட் பண்ணி அவனை மாட்டி விட்டேன்னு சொல்லி இந்த நாய்கள் பேசி வச்சான். அது மாதிரி மக்களை வந்து ஏமாற்றி இவன் பண்ணுறதுக்கு இந்த 5000 ரூபான்னு காசு போட்டதெல்லாம் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இப்போ நீ கொள்ளையடிக்க போறியா? போடியா, 5000 இன்னொரு 5000 10,000 போட்டாலும் வாங்கி வச்சுக்கோ. அட இவன் கை காசாக கொடுக்குறேன் கரகம் பிடிச்சவன் அப்படின்னு தான் சொல்லி வாங்கி வச்சுக்கிறோம். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இந்த அரசு மீண்டும் வர்றதுக்கான சூழல் இல்லை. இப்போ 3000 ரூபா கொடுத்துட்டு மறந்துட்டாங்க தெரியுமா? 3000 ரூபா கொடுத்தவன் யாராவது பேசுகிறானா? மறந்தாச்சு சார். நீங்கள் 3000, 5000, 1000 சார், அதிகபட்சம் 1 நாள் ரொட்டேஷன், 2 நாள் ரொட்டேஷன். நீங்கள் 3000 ரூபா கொடுத்த போது புருஷங்காரன் பூரா ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போனான் தெரியுமா? கொண்டாட்டி உள்ளில் சண்டே ஆகி போச்சு. ஏண்டா அரிசி பருப்பு வாங்க போகும்போதெல்லாம் ரேஷன் கடைக்கு போக மாட்டேங்கிற, காசு வந்து உன்னை போறையடா அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் நடந்துச்சு. இவன் போனாச்சு, அரசாங்க காசு நமக்கு எதுக்கு போ அப்படின்ட்டு நேராக பச்சை போட்டு கடைக்கு போனான். காசை கொடுத்தா பாட்டில் வாங்கினா, குடிச்சிட்டா, முடிஞ்சு வச்சு. இந்த அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட் வந்துருச்சு. புரியுதா? அதனால் இந்த 5000 ரூபா என்பது அதுதான் விஷயம். இப்போ பல வருஷங்கள் இந்த 5000 ரூபா கொடுக்கல, கோடைகால நிதியெல்லாம் கொடுக்கல. அப்படிலாம் இருக்கும்போது பணத்தின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்துடுவோம், இந்த மக்கள் வந்து இதாகிடுவாங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாத விஷயம். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க.
இதில் கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறேன், ஏன் வராதுன்னு சொல்கிறேன். நேற்று எங்கள் அம்மா துர்கா அம்மா பிள்ளையார்பட்டி கோயில் போயிருக்கா பார்த்தீங்களா? இப்போ நீ பாருங்க, நீ கோயிலுக்கு போகிறது நடக்கும், வேல் கொடுக்கறது நடக்கும், குத்தூளுக்கு பூசை நடக்கும், காவடி தூக்கிட்டு போவாங்க, கூட்டு பஜனை நடக்கும், நாயனத்தை வச்சு வாசிப்பாங்க கருணாநிதி சமாதியில், எல்லா நாடகமும் நடக்கும். அதை நான் ஒன்றும் குறை சொல்லலை. அதே திமுகவில் சேலத்தில் ஒரு ஆள் இருக்கார், பழைய அதிமுக மந்திரி, இப்போ திமுகவில் சேர்ந்த பிறகு அவர் எம்பி, செல்வ கணபதின்னு, டிஎம் செல்வ கணபதி. என்ன பாருங்க, செல்வ கணபதி. அவர் வாயில் சனி வந்துருச்சு. ஈஸ்வரன் என்ன சொல்கிறாரு, திமுக அரசு தொடரட்டுமா, மக்களோடு நாம ஒன்றிணைவோம் நாம் எதை சொல்கிறாங்க இல்லை அதை சொல்கிறாரு. ஏகதந்தாய் உத்மகே வக்ரது உண்டாயுது மிகிதம் வந்து பிரச்சோதயாத் அவன் சொன்ன வார்த்தை. சமஸ்கிருத மந்திரங்களை 2-3 ஏதோ ஐயர்கிட்ட படித்த மந்திரத்தை வச்சுக்கிட்டு வாயில் நுழையாத மொழி, இதுக்கு இந்த அரசாங்கத்தினை கோடி செயல்படுத்துது அப்படிங்கிறான். நேற்று எங்கள் அம்மா பிள்ளையார் வீட்டு போனாங்களே, எந்த மொழியில் சொன்னேன், வாயில் நுழைஞ்சா என்ன நுழைஞ்சு? டிஎம் செல்வ கணபதி கேட்பானா சார்? சரி, உன் சேகர் பாபு இருக்கார்ல உன் மந்திரி, இது 4000 கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சுல, இந்த 4000 கும்பாபிஷேகத்தில் வாயில் நுழையிற மொழியில் சொன்னாங்களா, வாயில் நுழையாத மொழியில் சொன்னாங்களா? சொல்லு. நீ ஆம்பளை. இந்த டிஎம் செல்வ கணபதி தமிழ்நாட்டில் நடந்த கும்பாபிஷேகத்தில் எந்த மொழியில் நடந்தது? அதுக்கு உன் திராவிட மாடல் நொப்பா உங்கள் அப்பா ஸ்டாலின் எப்படி அனுமதிச்சாரு? உங்கள் நைனா சேகர் பாபு எப்படி அனுமதிச்சாரு? சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழி, கிறந்த மொழி, நீ சொல்லக்கூடிய வாயில் நுழையாத மொழி, அந்த மொழியில் தானே நடந்துச்சு. அப்போ நீ வாயில் என்ன வச்சுருந்த? பலாப்பழம் வச்சுருப்பியோ? அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு உனக்கெல்லாம் மீச? இந்த சுபவீரபாண்டியன் பேச வேண்டிய பேச்சை நீ எதுக்கு பேசுகிற? சரி, இவ்வளோ நல்லவன் தானே. எங்கள் அம்மா துர்கா அம்மாவே நான் பேசுகிறேன். அவங்க வீடுகளில் வந்து பூச ரூம் இருக்குது, வீடியோலாம் பார்த்துருப்பிய. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாமம் வரான்னே சொல்கிறாங்கல்ல. அந்த மொழி அவங்களுக்கு வாயில் நுழையுது, உனக்கு நுழைய மாட்டேங்குதோ? ஏன் சேகர் பாபுக்கு 60ஆம் கல்யாணம் நடத்தினாங்க திருக்கடையூரில், குருக்கள் நடத்துனாங்க. அன்னைக்கு வாயில் நுழைஞ்ச மொழியில் சொன்னாங்களா, வாயில் நுழையாத மொழியில் சொன்னாங்களா? ஏன் இதே அம்மா துர்கா அம்மாவுக்கு 70வது விழா அந்த திருக்கடையூர் கும்பாபிஷேகத்தை நடத்தினாங்க. ஸ்டாலின் ஐயா போகல, அவருக்கு ஏதாவது வேலையாக இருந்திருக்கு. இந்த அம்மா மாலையெல்லாம் போட்டு பண்ணாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அபிஷேகம், அந்த பூசை புனஸ்காரம் அதெல்லாம் வாயில் நுழைஞ்ச மொழியில் பண்ணாங்களா, வாயில் நுழையாத மொழியில் பண்ணாங்களா? இவன் செல்வ கணபதிங்கிற பேர் என்னங்க? கணபதிங்கிறது வாயில் நுழையுதா நுழையலையா? திமிரு பிடிச்ச பேசு. பழைய அந்த சுடுகாட்டு கூரை ஊழல்ல இருந்த ஒரு பேர் வழி இந்து சமய நம்பிக்கைகளை, மொழியை, பிரார்த்தனை சொல்லக்கூடிய மந்திரங்களை கொச்சப்படுத்தி பேசுறேன்னா உனக்கெல்லாம் என்ன நெஞ்செழுத்த இருக்கணும். உனக்கு திமிரு பிடிச்ச பையன். உண்மையா இல்லையா? ஏன் பிற மத வழிபாட்டை நீ பேச முடியுமா? அரபு மொழியை பேசுனா உன்னை அறுத்து போட்டுருவான். எங்க இருப்பான்னு எனக்கு தெரியாது. நீ பேச முடியாது. புரியுதா? கண்ட நாய்களும் எங்களுடைய இந்து மத வழிபாட்டை, மொழியை, பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயத்தை பேசுறான்னு சொன்னா அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு, இல்லை எங்கள் அம்மா துர்கா ஸ்டாலினுக்கு இருக்கு. நீங்கள் ஊரெல்லாம் கோயில் போவிய, பிரார்த்தனை பண்ணுவிய, சாமி முடிவிய, உங்கள் கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளரை, மாவட்ட ஏதோ எம்பின்னு சொல்லிட்டு ஒரு நெஞ்செழுத்துமா அந்த ஆள் பேசுகிறான்னா அது இந்து விரோத பேச்சா இல்லையா? ஒரு பக்கம் டெங்கு, மலேசியா, கொழுங்கிறான், ஒரு கையில் வேலை பிடிச்சிக்கிறான். உண்மையா இல்லையா? அப்புறம் எங்கள் ஐயா சேகர் பாபு அல்லையும் பாரு, அறவரா சொல்லுவார், நான் இந்த அரசும் பாரு அந்த அரசும் பாரு. எதுக்கு ஏமாத்துறீங்கடா? சரி, நீங்க சொல்லு. இதே திமுக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழிலும் வழிபாடு, தமிழில் மட்டும் வழிபாடு செய்வோம்னு சொல்றது உனக்கு துணிச்சல் இருக்கா? இது நாள் வரைக்கும் கும்பாபிஷேக கான்ட்ராக்டர் இருக்காங்க பாருங்க, திமுகவுக்கு அரசாங்கத்துக்கு ரொம்ப ஏற்புடைய ஆட்களாக இருக்கார். பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள், இந்த திருப்பரங்குன்ற ராஜாப்பற்று போன்ற ஆட்கள்லாம் வாயில் நுழையிற மொழியில் பூசை பண்ணுறாங்களா, வாயில் நுழையாத மொழியில் பூசை பண்ணுறாங்களா? சொல்லுங்க சார். அதனால் திமிர் எடுத்த பேச்சு. இந்த செல்வ கணபதியை கண்டிக்கிறேன், அவர் மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா நிச்சயமாக இதையும் நாங்கள் தேர்தலில் பிரச்சாரமாக பேசுவோம். சார், உங்கள் அற்புதமான கருத்துக்கள் இளைய பேரோட பந்திருக்கு மிக்க நன்றி. நன்றி.